ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பரங்கிக்காய் சாம்பார் வந்து இட்லி, தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. அரை கப்பு நான் 1½ கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1/4 கப்பு வந்து சின்ன வெங்காயம், 10 வந்து பூண்டு, 10 பல்லு பூண்டு, தக்காளி 2 தக்காளி, பரங்கிக்காயை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாமே தண்ணி ஊற்றி 2 விசில் வந்து குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே போட்டு சாம்பார் தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும். இது வந்து இதில் இருக்க விதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சாம்பல் போட்டு நல்லா 1 ஹவர் வந்து வெயிலில் காய வச்சு உரித்து கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியமான விதை.